மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ஒன்று வந்திருக்குல்ல, அதோட முழு கதையை நான் இப்போ சொல்ல போறேன். ப்ரோமோவில் எடிட் பண்ணி நம்மள அழகா பயங்கரமான விவாதம் பண்ண மாதிரி காட்டுவாங்க. ஆதிரி பேச எஃப்ஜே பதிலடி கொடுக்க, ஆதிரி பேச எஃப்ஜே பதிலடி கொடுக்க. அப்படிலாம் எதுவும் நடக்கல. இது மொத்தம் ஆதிரி பேசினது, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே பேசினது, ரெண்டுத்தையும் எடிட்டரு அவங்க பேசின டைலாக்கு கவுண்டரு, அவங்க பேசின டைலாக்கு கவுண்டருன்ற மாதிரி போட்டு எடிட் பண்ணி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா ஒற்றை வரியில் நம்ம ப்ரோமோ பார்க்க போறது இல்லை, அந்த இன்சிடென்ட்டை முழுசாதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையை சொல்லனா, ஆதிரியோட வழக்கை மொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. ஒரே டைலாக், ஐ ஃபீலிங் கில்ட்டி யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி சொல்லி மொத்தமா முடிச்சு விட்டானுங்க. இதை நாங்க எதிர்பார்க்கலன்ற மாதிரி ஆதிரி வந்து ஒரு பக்கம் பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டு சம்பவமே வேற மாதிரி உல்டாவா போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ரெண்டாவது கேஸா ஆதிரியோட கேஸ் எடுக்கிறாங்க. அந்த ஆதிரி கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே மென் கார்டு உமன் கார்டு கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி பண்றாரு. அதுக்கப்புறம் என் மேல ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்கன்றது தான் கேஸ். அதை கன்ஃபெஷன் ரூம்லயே கொஞ்சம் ஃபீல் பண்ணி இந்த கேஸை நான் ஜெயிச்சே ஆகணும், இது நான் வெற்றி பெற்றே ஆகணும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. கண்கெல்லாம் கலங்குனாங்க. ஒரு பக்கம் கன்ஃபெஷன் ரூம்லயே ஆதிரி கண் கலங்கின தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அழுதுட்டு வெளியே வந்து அந்த கேஸை வந்து ஃபர்ஸ்ட் அரோரா கிட்ட சொல்றாங்க. இந்த கேஸுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நேத்து நைட்லயே தொடங்கிருச்சு. திவ்யா கிட்ட பேசினாங்க, அரோரா கிட்ட பேசினாங்க, பார்வதி கிட்ட பேசினாங்க, காலைல சுபிக்ஷா கிட்ட பேசினாங்க. ஆக மொத்தத்துல இது ஒரு பப்ளிக் மக்கள் ஒப்பீனியனா வந்தா அதுல கூட நம்மளுடைய மெஜாரிட்டி இருக்கணும்ன்றது தான் ஆதிரியோட திட்டமே. எல்லாருக்கிட்டையும் இதை பேசி பேசி நேத்தே வந்து மக்கள் இப்படி முடிவு எடுத்திருக்கலாம்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தான் எக்ஸிக்யூட் பண்றதுதான பிளான். கரெக்டா வந்து அரோரா கிட்ட ஜட்ஜா பேசி வாங்கியாச்சு. அது அரோரா வந்து லாயரு, ஜட்ஜு வந்து பாத்தீங்கன்னா யாரை செலக்ட் பண்ணிருந்தாங்கன்னா சுபிக்ஷா கிட்ட காலையிலேயே எல்லா இன்புட்டுமே கொடுத்துட்டாங்க. சுபிக்ஷா ஜட்ஜா மாறியாச்சு. அடுத்து இந்த பக்கம் எஃப்ஜேவோட லாயர் வந்து விக்ரம், ஜட்ஜு வந்து அமித். நேத்தும் அமித் கரெக்டா பண்ணாருன்றதால போட்டிருந்தாங்க ஃபேர். அடுத்து குமாஸ்தா மற்றும் இது தபால் ஏதோ ஒன்று, அது வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் மற்றும் இவர் வினோத் அவர்கள். இதுதான் ஓகேவா. இதுல சாட்சிகள் திரட்டினாங்க. ஹைலைட்டான சாட்சி என்னன்னா சபரியும் ரம்யாவும் இவங்க எல்லாமே எஃப்ஜேக்கு எதிரான சாட்சிகளே ஒரு பக்கம் திரட்டிக்கிட்டே இருந்தாங்க. யாரது? ஆதிரி அவர்கள். அந்த பக்கம் என்னடான்னா ஒரு பக்கம் சாண்ட்ராவோட சாட்சியை பலமா பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. சரி, கோர்ட்டு கேஸுக்கு போகுது. கேஸுக்கு போனவொடனே கமருதீன் அட்ரஸ் பண்ணி கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்க, ஆதிரி அந்த கேஸை பிடிக்கிறாங்க. எஃப்ஜே வந்து பழகிட்டு உரிமைகள்லாம் கொடுத்து பின்னாடி வேற மாதிரி பண்ணியிருக்காரு, பின்னாடி வர ஆக்டிவிட்டிஸ்லாம் வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இது ஒரு மியூச்சுவலா நடந்த விஷயங்கள், ஆனா ஒரு தப்பான ஒரு இமேஜை போர்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் பண்ணி விட்டாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அரோரா கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்தவொடனே விக்ரம் ஒரே டைலாக் தான். அரோரா பாதி பேஜுக்கு பேசுறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரே டைலாக் தான் விக்ரம் பேசினான். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்டுக்கு எடுத்துட்டு வருவோம் அப்படின்ற ஒரே டைலாக் தான் பேசினான் விக்ரம். வக்கீலா ஒரே டைலாக். அடுத்து ஆதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எஃப்ஜேக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது, அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு பாண்டு தான். ஸோ அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டார் அவரு. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்றது கூட நான் சொல்லிட்டேன், அதை தாண்டி இந்த கேமுக்குள்ள சஸ்டெயின் பண்ணா ஒரு கம்ஃபர்டபுள் ஷோல்டர் வேணும், எப்படி டிராவல் பண்றதுக்கு ஒரு ஷோல்டர் வேணும் அந்த கேமுக்காக, அதுதான். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உலகிலேயே எப்படி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உலகிலேயே பேர் வைக்கல அப்படின்றதுதான். ஸோ இது மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்காரு. நான் கேலி கிண்டல் இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். எப்படி இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். பட் எண்ட் ஆஃப் த தேர்ட் வீக்ல தான் இவன் நம்மளை வச்சு கேம் விளாடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றதையும் பார்த்தேன். வெளியே போயிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டு தப்பா நினைச்சுக்க போறான், எனக்கு இது ஆயிர போறான் அது ஆயிர போறான்ற மாதிரி கனிக்கிட்ட பேசினது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரம்யா கிட்ட வந்து இந்த ரூம்ல சூப்பர் டீலக்ஸ்ல வந்து 100 கேமரா முன்னாடி லவ் பண்ண முடியாது இதெல்லாம் பேசினதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. ரெமோ அன்னியன் மோட்ல இருந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு பாயிண்டா என்னென்னலாம் கான்ட்ரடிக்ட் இருக்கோ வீட்டுக்குள்ள, அவன் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன மிஸ் பண்றது, மிஸ் பண்ணாது, லவ் பண்ணன்றதுன்ற மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே அடுக்குறாங்க. அவங்க எழுதின 3 குற்றச்சாட்டுக்கும் வரிசையா அடிக்கிறாங்க, ஒவ்வொரு பாயிண்டா போட்டுக்கிட்டே வராங்க. ஓகே, அதுல தெரியும் அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு அடுத்து விக்கல்ஸ் வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்கிறார். யாருக்கிட்ட? ஆதிரி கிட்ட. கிராஸ் கொஸ்டின் வந்தப்ப ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்ன உலகில அப்படின்னு கேட்கும்போது பெயர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே சண்டை வருது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குள்ளேயே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குள்ளே சண்டை வருது. ஓகே, ஸோ சண்டை வராமல் எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருக்க முடியாதுமா, அந்த மாதிரி தான் இது யதார்த்தமா உங்க மேல சில விஷயங்கள் இப்படி நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னவனே, இல்ல இவர் என்ன சொல்றாரு, அவன் அப்படி நினைச்சான். ஓகே, நீங்க ஏன் திரும்ப திரும்ப அவன் தான் பேச வேணான்னு சொல்லிட்டு நீ ஏன் திரும்ப திரும்ப போய் பேசினேன்ற மாதிரி விக்ரம் போய் கேட்டபோது எனக்கு அதுக்கான க்ளோஷியர் தெரியணும், காரணம் தெரியணும்.
ஸோ அவன் பேசாததுக்கான க்ளோஷர் காரணம் என்னன்னு தெரியணும்ல, அதுக்கு தான் அந்த மாதிரி அவன் பேசல. இப்ப பேசுறாமன்னு எனக்கு தெரியல, எனக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது, சொல்யூஷனுக்காக நான் போனேன்ற மாதிரி ஆதிரை சொல்றாங்க. ஓகே சரி, எத்தனை நாளா இந்த பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 14 நாளுக்கான பழக்கம். அது எப்படிங்க 14 நாள்ல எப்படிங்க லவ் பண்றாங்களோ இந்த மாதிரிலாம் தோணும் அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. அது வந்து அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, அந்த சந்தேகம் ஏற்படுறது ஒரு இயல்பு தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே இது வந்து எங்களுக்கான பாண்டிங் வந்து நாங்க 4th டேலே ஸ்டார்ட் ஆயிருச்சு, இதெல்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி இத்தனை நாள்ல இந்த லவ் மாதிரி ஃபீல் ஆகும், இந்த மாதிரிலாம் வரும், இந்த மாதிரிலாம் வந்திருக்கும், அது கஷ்டம் இல்ல, இந்த அளவுக்கு பாண்டிங் வரதெல்லாம் கஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி விக்ரம் அங்க ஒரு பக்கம் லாக்அப் பண்ணிட்டு வரான். வந்த உடனே எஃப்ஜே கிட்ட பேச விடுறாங்க. எஃப்ஜே என்ன சொல்லிட்டான், 20 கண்டஸ்டன்ஸ்ல ஒரு கண்டஸ்டன்ஸா கண்டஸ்டன்ஸா பார்த்தேன், அவங்க வந்து எமோஷனல் நான் எந்த இதுவுமே அட்டாச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வீட்டில் வந்தேன். ஸோ எஃப்ஜே ஆதிரை கூட கொஞ்சம் சில விஷயங்கள் பேசினது இது எல்லாமே ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி நான் போய் கனிக்கிட்டையும் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஸோ நான் லவ் கண்டென்ட் பண்ண வரல அப்படின்றத நான் கிளியரா சொல்லிட்டேன், இதெல்லாமே பண்ணிட்டேன். எப்படி இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், எஃப்ஜே ஆதிரை சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டான். நான் இங்கே சம்பளம் வாங்க வேலை செய்ய வந்திருக்கேன், அது வேலை செய்ய தான் வந்திருக்கேன், இது ரிலேஷன்ஷிப்போ இது எதுவும் பண்றதுக்கான வரல அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிபிகேஷன். இப்போ அவங்க கொடுத்ததுக்கான கிளாரிபிகேஷன் எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டு ஃபைனலா என்ன சொல்லிட்டான், ஐ ஃபீலிங் கில்ட்டி யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆயிட்டான். எப்படி ஐ ஃபீலிங் கில்ட்டி நம்ம தப்ப ஒத்துக்கிறேன்ட்டான். எல்லாத்தையும் சொல்லிட்டு தப்ப ஒத்துக்கிறோன்னா கிராஸ் வெரிஃபிகேஷனே போல. உடனே வந்து ஜட்ஜஸ் வந்து அவ்வளவுதான் கேஸ் ஓவர் முடிஞ்சு போச்சுன்னும் போது அரோரா வராங்க நடுவில். இல்ல 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 திரும்ப வாதிக்கணும். ஏமா நீ ஓரம் போய் உட்காருமா, கேஸே முடிஞ்சு போச்சு, குற்றவாளியே குற்றத்தை ஒட்டுக்கிறதுக்கு அப்புறம் என்னங்க கேஸு, இதெல்லாம் கேஸே கிடையாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது. அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க சுபிக்ஷா, இல்ல 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 திரும்ப பேசணும்னு சுபிக்ஷா வந்து கேஸ் முடிஞ்சு போச்சுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டா கமருதீன் வந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். அந்த லெட்டர்ல வந்து வியானா கூடயும் அதை பண்ணுகிறாரு, ஸோ என் கூட பிஹேவ் பண்ண மாதிரி வியானா கூடயும் பிஹேவ் பண்றாருன்னும் போது அவர் தான் குற்றவாளியே, தப்பு 3 ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, 3மே ஒத்துக்கிறாருன்றாரு, 4வதும் ஒத்துக்கிறாருன்றாரு, இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னோன்னே ஆதிரை காண்டாயிட்டா. எல்லாம் காண்டி, ஏன்னா இவங்க பிளானை போட்டு ஒரு மணி நேரம் நேற்று நைட்ல இருந்து திட்டம் போட்டு வந்தான், இவன் ஒரே டைலாக்ல முடிச்சு விட்டோன்னே என்ன ஆச்சு, புஷ்னு போனவனே காண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நடுவுல வினோத் வேற வியானாவை கூப்பிடுங்கன்னு வியானாவை கூப்பிட்டாரு பாருங்க, வியானா காண்டாச்சு. இவர் யாருங்க இவரு, கேஸே முடிஞ்சு போச்சு என்ன ஏன் கூப்பிடுறீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சண்டை. வெளியே வந்தவன அமித் கிட்ட மோதி சண்டை போடுறாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க, அவன் டைலூட் பண்ணிட்டு போயிட்டான், ஒரே டைலாக் ஐ ஃபீல் கில்ட்டின்ற மாதிரி டைலூட் பண்ணிட்டான், இது என்னது இது அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் தெளிவா இதுல உண்மையை சொல்லிட்டோமா மக்களே, நேத்து நைட்டே அவன் கனிக்கிட்ட சொல்லிட்டான், ஆதிரையோட கேஸ் வந்துச்சுன்னா நான் ஒத்துக்கிட்டு கம்முன்னு போயிருவேன், எதுவுமே பேச மாட்டேன், ஒத்துக்கிட்டு சைலண்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டான். இப்போ ஆதிரைக்கு அது ரிவர்ஸா மாறிடுச்சு. இவங்க எஃப்ஜேக்கு ஆப்பு வைக்கலாம்னு நினைச்சான், அவன் எஃப்ஜே என்ன பண்ணிட்டான், தப்ப ஒத்துக்கிட்டு சைலண்ட் ஆயிட்டான். இதுக்கு மேல எஃப்ஜேவை போய் பேசி இவங்க நிரூபிக்க ட்ரை பண்ணாங்கன்னா அது டோட்டலா ஆதிரைக்கு அகேன்ஸ்டா தான் திரும்பியே தவிர்த்து எஃப்ஜேக்கு அகேன்ஸ்டா திரும்பாது. இதுக்கு நடுவுல வந்து வியானா கூட ஒரு கான்ஃபிளிக்ட உருவாக்கலான்ற மாதிரி வியானா கிட்ட போய் கேசாங்க. அப்படிதான் எனக்கு தெரியலங்க, எனக்கும் அவனுக்கும் நடந்த விஷயங்கள் இப்படிதான்ற மாதிரி வியானாவும் அதை சொல்லிட்டாங்க. நானும் இதுக்குள்ள வர விரும்பல, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு இது பிரச்சனையா தெரியலன்ற மாதிரி வியானாவும் முடிச்சு விட்டா. எப்படி வியானாவும் ஆதிரியை முடிச்சு விட்டா, இவங்க 2 பேர் தனியா வந்து ஒரு கிளாரிபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. இல்ல அவன் வந்து தப்பான ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறான், சேஃப்டி இந்த ஸோ வெளியே வந்தா லைஃப் போயிடும், எனக்கு ஒரு லைஃப் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, அதை எடுத்துன்னு வந்து ஆதிரை பேசும்போது அவன் எனக்காக தான் பேசினா, நான் தான் சொன்னேன், அந்த ஒரு பாயிண்ட் தான் அவன் அட்ரஸ் பண்ணானே தவிர்த்து அதை அவனுக்காக பண்ணல எனக்காக பண்ணான்ற மாதிரி வியானாவுக்கும் எஃப்ஜேவுக்கு சப்போர்ட்டா நின்று போட்டதால ஆதிரியால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ அமித் கிட்ட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல, ஆனா எஃப்ஜே சரியான கிளவராடே, அழகா நேத்து நைட்டே ஒரு திட்டம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி விக்கல்ஸை வக்கீலா செலக்ட் பண்ணி ஒத்துக்கோ, விக்கல்ஸ் ஓப்பனா சொல்றான், நாங்க இங்கதான் கேஸை தோத்துருப்போம், வெளியே கேஸ் ஜெயிச்சிட்ட சாமி அப்படின்ற மாதிரி. விக்ரமும் அழகா பாயிண்ட பேசினா, ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் வச்சு ஆதிரியை லாக் பண்ணிட்டான். நீங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு பண்ணீங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்றது தெரியலன்ட்டீங்க, அதுக்குள்ள எப்படி இதெல்லாம் வரும்ன்றதையும் லாக் பண்ணி விட்டுட்டான். இங்க வந்து ஐ ஃபீல் கில்ட்டின்ற மாதிரி போட்டு அதை அப்படியே ஆப்போசிட்ல ஆதிரிக்கு மாத்தி விட்டான் பாருங்க. தட் இஸ் தட் வக்கீல் மோட் அப்படின்ற மாதிரி. நிஜமா சொன்னா நீ வக்கீல் தாண்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுல எஃப்ஜேவோட மாஸ்டர் பிளானு சும்மா பேச்சு கிச்சு. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.